வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மே வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான ரவா மசாலா ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் பொருத்தமான இந்த ரவா ரோஸ்ட்டையும் உருளைக்கிழங்கு மசாலாவையும் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பவுலில் 1 கப் ரவையை போட்டுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலை, 2 டீஸ்பூன் மிளகு பொடிச்சது, 2லிருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். முதல்ல 2 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இன்னுமே இது கெட்டியாக இருக்கிறதால இன்னொரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்கை குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது. ஒரு 10-15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை இன்னும் கூட கொஞ்சம் மசிச்சு விடணும். கட்டியாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சு விட்ட பிறகு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றுறதுக்கு முன்னால் இதை நல்லா கலந்து விடணும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். இதில் சின்ன கரண்டியால் இந்த மாதிரி ஊற்றி விடணும். ஒரு 2-3 கரண்டி ஊற்றின பிறகு மாவெல்லாம் கலந்து விட்டு தான் மறுபடியும் ஊற்றணும். உங்களோட தோசைக்கல் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. தோசைக்கல் அளவுக்கு ஊற்றின பிறகு எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சமாக ஊற்றி விடுங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுகளுக்கு 7-8 தோசை வரும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் துருவின கேரட்டையும் கலந்து வச்சுருக்கேன். இதை தோசை மேலே போட்டுடலாம். வெங்காயம் கேரட் தூவின பிறகு லேசாக அழுத்தி விட்டு 1 நிமிஷம் வேக விட்டுடலாம். ரவா தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி மடித்து விடணும். மடித்து விட்ட மேல் பகுதியில் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சுக்கலாம். மசாலாவை வச்ச பிறகு இந்த பக்கமும் மடித்து விட்டுடலாம். அருமையான சுவையில் கிறிஸ்பியான ரவா மசாலா ரோஸ்ட் ரெடி ஆகிருச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.